என்ன சொல்றேன், 20 வயது வரைக்கும் ஆன குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் கார்டியலா, கொஞ்சம் ஹியூமரா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. ஆனா 10 வயசு வரைக்கும் கண்காணிப்பும் கண்டிப்பும் அன்பும் கலந்து தரணும். பல இடங்களில் நம்முடைய குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகளாக வளர்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. நமக்கெல்லாம் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. பல என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற நடுவில் அந்த குழந்தைகள் முன்னேறுதுன்னா அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அவ்வளவு சுலபமானது இல்லை, ரொம்ப கஷ்டமானது. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வார்த்தையை மனசுல எடுத்துட்டு போங்க. ரொம்ப லைட்டர் வெயின்ல சொல்றேன். நம்ம பிள்ளைங்களை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க, ரொம்ப பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளை உருப்படாதானே? நினைச்சு பாருங்க, நம்ம அம்மா அப்பா விட நம்ம நல்லா தானே சார் இருக்கோம்? இருக்குமா? நம்மளை விட நம்ம பிள்ளை நல்லா தான் இருக்கும். நாம கெடுக்காம இருந்தா சரி. நாம் கெடுத்து விடக்கூடாது. நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன், வெயிட்ட தூக்க விடுங்க குழந்தைகளை, வெயிட்ட தூக்க விடுங்க. எங்க விடுறீங்க? அப்பப்பா இந்த ஸ்கூல்ல எப்படி பண்றாங்கன்னு தெரியாது. எல்லா மூட்டையும் எடுத்துட்டு வந்து கார் திறந்து உள்ளே இறக்கி கையில இருக்கிற புக்ஸ் பேக் எடுத்து கையில இருக்கிற டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து உள்ள போய் அந்த செக்யூரிட்டி கிட்ட கொஞ்சம் கிளாஸ்ல ஏன் உள்ள கிட்ட கொடுங்க, முதுகு தண்டு உடஞ்சிருமா? கொடுங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், எந்த குழந்தை சுமையை தூக்கி பழகுகிறதோ அந்த குழந்தை தாய் தகப்பன் எந்த சுமை எடுத்தாலும் தன் கைக்கு மாற்றிக்கொள்ளும். எந்த குழந்தை சும தூக்கிட கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க சாவர வரைக்கும் அது சுமையை நீங்க தான் தூக்கணும். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வளர்த்துறாதீங்க, இன்னிலிருந்து விட்டுடுங்க. சென்னை சிட்டிலேயே இந்த வார்த்தை இருக்கக்கூடாது. இனிமேல் எந்த குடும்பத்திலையும் இருக்கக்கூடாது. ஒரு சென்னை சிட்டி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. என்ன தெரியுமா? இங்க பாடுறா, நீ எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என் தம்பி தங்கச்சிங்களாம் ஒன்றும் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நீ உருப்படியா படிச்சு முன்னேறிட்டு போனா போதும் எங்களுக்கு. சொல்லாதீங்க, ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் இருக்குது. என்ன சொல்லி வளருங்க தெரியுமா? நாளையிலேருந்து டைலாக் மாத்துங்க. இங்க பாடுறா, படிக்க வச்சிருக்கேன். இவங்களுக்கு வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுங்கிறது நாம சொத்தை வித்து கொடுக்குற மாதிரி. கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். உன்னை வெறும் ஃபீஸ் மட்டுமாடா வாங்குறாங்க? என்ன கேட்டாலும் கொடுக்குறோமேடா. இப்போதான் யோசிக்கிறாங்க பின்னால் இருக்கிறவங்க, இந்த அம்மா ஏன் கூப்பிட்டோம் நாங்கள்? எனக்கு நான் உங்களுக்காக தானே வந்தேன், இவங்களுக்காக வந்தேன். சொல்றேன் பாருங்க, குழந்தை எப்படி சொல்லி வளரும் தெரியுமா? இங்க பாருடா, என் வாழ்க்கையை பணம் வச்சு உன்னை வளர்க்குறேன். என்ன, என் பொண்டாட்டியே, என் குடும்பத்தை நாளைக்கு படிச்சு நீ தான் காப்பாற்றணும், நாங்கள் உன்னை தான் நம்பி இருக்கிறோம் சொல்லி பாண்டேஜ் பண்ணி வளருங்க. நீங்க எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. இன்னொரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். பிள்ளைங்களுக்கு முன்னால அம்மா அப்பா சண்டை போட்டுக்காதீங்க. நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே பிறந்தது ஒண்ணு, அது நம்ம வீட்டில் தான் இருக்குது. நம்ம சண்டை போடுற டைம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்பாட்ட ஒரு மாதிரி பேசும், அம்மாட்ட ஒரு மாதிரி பேசும். முன்னால சண்டையே போடாதீங்க. அம்மா திட்டினாங்கன்னா அப்பா அம்மாவை பிள்ளைக்கு முன்னால திட்டாதீங்க. அப்பா பிள்ளைய திட்டாங்கன்னா அப்பா வெளில போன உடனே அப்பா பிள்ளைகிட்ட திட்டாதீங்க. இன்னொரு டிப்ஸ் கொடுக்கவா? தரவா? இந்த யங்ஸ்டர்ஸும் இருக்கிறீங்க, அம்மா அப்பாக்குள்ள சண்டை வரும்ல, புருஷன் பொண்டாட்டி கிட்ட சண்டை வரும், கணவன் மனைவி கிட்ட சண்டை வரும்ல, உயிருக்கு ஆபத்து நான் மட்டும் வெளியில சொல்லுங்க, மற்றபடி சொல்லாதீங்க. நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், அவங்க கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு நடுவில் இருக்கிற கருத்து வேறுபாடு அவங்க கிட்ட மட்டும் சொல்ல மாட்டீங்களா? இன்னிலிருந்து சொல்லாதீங்க. யார் தெரியுமா லிஸ்ட்? நம்பர் 1 நம்மளை பெத்தது, சொல்லவே சொல்லாதீங்க. அடுத்தது நமக்கு பிறந்தது, அப்பா இப்படி சொல்லிட்டாருடா, அம்மா இப்படி. அதை விட கூர்மையா நம்மளோட பிறந்தது. கை தட்டுறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள், சைலண்டா இருக்கிறவங்கலாம் வந்து சொல்லப்பட்டவர்கள். சொல்லாதீங்க. அதுங்களுக்கு வாச்சதுன்னு ஒன்று இருக்கும். தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, தம்பியை கல்யாணம், இவங்க எல்லாம் கிடைச்சதுனால நமக்கு கிடைச்சவங்க. இவங்க கிட்டலாம் பஞ்சாயத்துக்கு போவாதீங்க. ஏன் தெரியுமா? கெட்டவங்கன்றதுனால சொல்றேன்னா இல்லை, நம்ம மேல ரொம்ப அன்பானவங்க, நம்ம மேல அன்பானவங்க. அதனால அவங்க கொடுக்குற அட்வைஸ் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வராது. புரிஞ்சுதா? இப்படிதான் சொல்ல முடியும், டைரக்டாலாம் சொல்ல முடியாது. என் மேலே போட்டுட்டு சொல்லவா? ஏதோ பிரச்சனைங்க. நான் எங்கள் அக்கா என் மேலே உயிரே வச்சிருக்குதுங்க. எங்கள் அக்கா கிட்ட போய் சொன்னேன், இப்படி சொல்லிட்டாரு அப்பா அப்படின்னு அழுதனா. என் அக்கா என் மேலே உயிர், அது தான் உயிரை கூட எடுத்து கொடுத்துருவோம் எனக்கு, அந்த அளவுக்கு உயிர். சொன்ன உடனே சோஃபால உக்காந்துருந்தது எந்திரிச்சுதுங்க, உடம்புல சாமி வந்த மாதிரி எந்திரிச்சு சொல்லுச்சு, ஐயோ உன்னை பார்த்தா அப்படி சொன்னாரு, தங்கத்தை எடுத்து தரையில போட்டுட்டானே. அப்பவே சொன்ன அம்மாட்ட, அந்த ஆளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணான்னு. எப்ப? என் பையனுக்கு 25 வயசு. இப்போ
நான் அந்த ஆள் எனக்கு கல்யாணம் பண்ண வந்த நாள்ல இருந்து, பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அந்த ஆள் செஞ்ச அத்தனை அநியாயமான விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல ஸ்கேன் ஆகுது அந்த அக்காவால. நான் நேராக வீட்டுக்கு போகலாமா வக்கீல் வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? குடும்பம்ங்கிறது இப்படி இல்லை, இப்படிதான். நீங்கள் மேலே இப்படி ஆணும் பெண்ணுமா சேர்ந்து இருங்க. குடும்பம்ங்கிற பந்தம் உங்களுடன் ஆணும் பெண்ணுமாய் சேர்ந்து இந்த இயற்கையும் இறைவனும் சேர்த்து இருக்கிறான் என்றால் அந்த கட்டடத்திற்குள் மூன்றாவது ஆளை அனுமதிக்காதீர்கள். உங்கள் குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ்ந்த அந்த குடும்ப கட்டமைப்பை தூக்கி நிறுத்துங்கள். ஆண்களே பெண்களே, குடும்பம் என்ற நிறுவனம் சரியாக இருந்தால்தான் குழந்தைகள் நிம்மதியாக இருப்பார்கள். நான் இந்த விஷயத்தை சொல்லி நிறுத்துறேன். இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, அந்த ஜெனரேஷனுக்கு நிறைய ஆசைகள். இதை யாரெல்லாம் பார்க்குறான்னு நினைக்கிறீங்க? 70 75 80 வரைக்கும் இதுக்கு அடிக்ட். வீட்டுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க. குழந்தை உருப்படணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சில தியாகங்களை செய்யாமல் உங்கள் குழந்தைகளை ஆளுமையான மனிதர்களாக மாற்ற முடியாது என்பதனை எழுதிட்டு போங்க. விட்டமின் எம் கொடுக்கறத நிறுத்துங்க. விட்டமின் என் கொடுங்க. நோ. 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. 25 விஷயத்துக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுங்க. தள்ளி போடுங்க. எல்லாத்தையும் கொடுக்காதீங்க குழந்தைக்கு. நான் இப்படி சொல்லி நிறுத்துறேன். நான் பார்த்ததில் இன்றைய தலைமுறை போல் வருங்கால தலைமுறையின் மீது பேரன்பும் பெரும் கோபமும் பெரும் பயமும் பெரும் கருணையும் கொண்ட ஒரு தலைமுறையை இதற்கு முன்னாலும் யாரும் பார்த்ததில்லை, இதற்கு பின்னாலும் யாரும் பார்த்ததில்லை. உங்களுடைய நற்செய்கைகள் என்கின்ற பெயரினால் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்தை தருகின்றன. புரிஞ்சுக்கோங்க. என் கையில் ஒரு கேட்ஜெட் இருக்கு. இந்த கேட்ஜெட்க்கு நான் மூடி போட்டு வச்சிருக்கேன். இதுக்கும் மூடி போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சைபர் கிரைம் பார்க்குற ஒருத்தர் என்கிட்ட சொன்ன விஷயம் இது. கேமராவை மூடி வைங்க. எந்த பொருள் வாங்குகின்ற பொழுதும் உங்களுடைய ஃபோன் நம்பரை அந்த கடைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டாஸ் நீங்க என்ன சொல்றீங்களோ அது கேட்குது, அது உங்களை பார்க்குது. ஸ்டே அவே, பி அவேர். நீங்கள் பயன்படுத்துவது வெறும் உங்களுக்கும் அதற்குமானது. நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சர்வர்ல இருக்கும். ஜாகிரதை. கொஞ்சம் துணிச்சலான வார்த்தை தான் இருந்தாலும் சொல்றேன். உங்களை என் கூட பிறந்த சகோதரர்கள் போல் நினைத்து நான் பெற்ற பிள்ளையிடம் பேசுவது போல் ஓப்பனா பேசுறேன். செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இதை தான் திறந்து பார்ப்பாங்க. சரியா? உடம்பை எப்படி சுத்தப்படுத்திக்கிறோமோ அப்படி டெய்லி இதை க்ளீனாக வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ண. குப்பையை சேர்த்து வச்சுக்காதீங்க, உள்ள அழுக்க சேர்த்து வச்சுக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். இப்போ இந்த குப்பைகளை சேர்த்து வைத்து இருப்பதனால் இதை எடுத்துக்கிட்டு எதுக்கு பாத்ரூமுக்கு போகிறீங்க? பெண்கள் போவதில்லை, ஆண்கள் போகிறார்கள். ஏன்னு கேட்டால், நான் கேட்டேன் சார், தனியாக போக பயமா? தனியாக போகலாம் பயம் இல்லை, இதை தனியாக விட்டுட்டு போக பயம். எவ்வளோ பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க? ஒருத்தி கீழே விழுந்துட்டாங்க, போய் காப்பாற்ற போகிறேன், மயங்கி விழ போகுது. எங்கள் காலேஜுக்கு முன்னால் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அடிபட்டுருச்சு. நான் போய் ரெஸ்கியூ பண்ணுறேன். ஏய் ஃபோனை எடு, அப்பா பேரை சொல்லுண்ணே. அது மயங்குது, இப்படி மயங்குது. ஃபோனை கொடுண்ணே, பாஸ்வேர்டு. மூஞ்சி காட்டினா திறக்கல, கை கொடுக்குறேன் திறக்கல, பாஸ்வேர்டு அப்படிங்குது. போடுன்னு போட்டுச்சு. நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சிருக்கிறேன். எட்டி பார்த்தேன், மயங்கிருச்சுன்னா அப்புறமா லாக் ஆகிடுச்சுன்னா ஃபோன் வேணும்ல. ஒரு பாஸ்வேர்ட் போட்டுச்சிங்க. நம்ம நாசமாக போகணும்னு சொல்லிட்டு சூனியக்காரங்கிட்ட போய் தகடு வாங்கி அந்த தகடில் ஒரு சூன்யத்துக்காக வச்சுருப்பாங்க தெரியுமா, இது ஸ்டார் போட்டு அதுக்குள்ளே என்னென்னமோ எழுதி அப்படி போடுதுங்க. போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு டி போட்டு டபிள்யூ போட்டு ஜெட் போட்டு புள்ளி வச்சுது, திறந்தது பாருங்க, மயங்கிருச்சு. அது 30 செகண்டில் ஆஃப் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு. குடும்பத்துக்கு எதுக்கு பாஸ்வேர்டு? ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதுக்கு பாஸ்வேர்டு? அஃபிஷியலாக இருந்தீங்கன்னா அஃபிஷியலாக வச்சுட்டு போங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டு ஆம்பளையா இருங்க, வீட்டு பொம்பளையா இருங்க. ரொம்ப கடுமையாக சொல்கிறனோ? நான் சொல்லவா யார் சொல்லுவா? யார் சொன்னாலும் தான் கேட்க மாட்டேங்கிறீங்களே.
வீட்டில் சில விஷயங்களில் சில தியாகங்கள் செய்ய ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு பறவைகளை எடுக்கிறாங்க, பறவைகளை போட்டோ பிடிக்கிறான். அவன் கேமரா வச்சுட்டு உட்காடுறாங்க, ஒரு தலையில் அந்த இலை போட்டுட்டு போய் உட்காடுறான். ஒரு பறவை வருதுங்க. நான் இதை சொல்லி நிறுத்துறேன். இந்த பறவை பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அந்த பறவை அவன் எடுக்கிறவன் கலைஞன். பறந்து வருது பறவை, அப்படியே வந்து நதி ஆறு, அவன் நடுவில் பாறையில் உட்காந்துருக்கான். ஆறில் போய் மறுபடியும் உட்காந்துருச்சு, மறுபடியும் வருது, படப்படுத்திட்டு போய் உட்காந்துருச்சு. மூணாவது நாலாவது வாட்டி வந்து அப்படியே உள்ள வாயை போட்டு சளுக்குன்னு எடுத்து பாருங்க. இவ்வளோ பெரிய மீன் எடுத்துட்டு வெயிட் அதுக்கு எடுத்துக்கிட்டு போகுது. போய் போய் அப்படி வாயில் அந்த வச்சு காலில் பிடிச்சிருச்சிங்க. காலில் பிடிச்சிருச்சா இப்போ கொத்தி சாப்பிடணும். அது கண்ணில் அவன் ஜூம் பண்ணுறான், இப்படி பார்க்குது, அந்த மீனை பார்க்குது. பார்த்துட்டு என்ன பண்ணுச்சுன்னு தெரில, காலிலேயே அப்படியே கவ்விட்டு எடுத்து மறுபடியும் வாயில் எடுத்துக்கிட்டு பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. ஏய் கிடையாது, ஏய் இல்லை, உள்ளே போயிடுச்சுங்க மீன். மயங்கி ஆக்சிஜன் இல்லாதனால மயங்கி போயிருக்கு. மறுபடியும் அப்படியே துளிச்சிக்கிட்டு வருதுங்க. அவன் கேமரா உள்ளே போட்டு வச்சு காட்டினாங்க அந்த மீன் என்ன பண்ணுதுன்னு. அப்படியே வந்துச்சுங்க மீன், மேல் தளத்துக்கு வந்துட்டு சளுப்புன்னு ஒரு அடி அடிச்சுதுங்க. அது மீன் பின்னாலேருந்து அவ்வளோ முட்டைகள் வந்துச்சு. அந்த பறவை நமக்கு சொன்னது என்ன தெரியுமா? நான் மீன் சாப்பிடுவேன், தலைமுறையை சாப்பிடுவதில்லை. தலைமுறையை சாப்பிடக்கூடாதுங்க. நம்மகிட்ட குழந்தை வந்திருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு, வீட்டில் இருக்குன்னா குழந்தைகளை மரியாதை செய்வோம். குழந்தைகளை தவிர்த்து வேறு எந்த சொத்தும் இந்த உலகத்தில் இல்லை. அந்த குழந்தைகளுக்காகத்தான் இந்த உலகம். அந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறேன், எங்கேயோ நின்றுட்டு இருந்தாலும் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறீங்க, தயவுசெய்து உங்கள் கிளாஸ்க்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு உங்கள் அறிவை தந்துடாதீங்க. ஏன்னா இன்னும் நான் ஒரு 10 வருஷம் கழித்து வந்தாலும் நீங்கள் இதே ஸ்கூலில் நிறைய சம்பளம் வாங்கிட்டு டீச்சராக தான் இருப்பீங்க. அவன் உள்ளே வரும்போதே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவான், அவள் உள்ளே வரும்போதே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வருவாள், அவன் உள்ளே வரும்போதே சாதிப்பாளர்களாக வருவார்கள். அவர்கள் உங்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள் என்றால் உங்கள் அறிவை பெற்றுக்கொள்ள வரவில்லை, அவர்கள் தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அதற்கு எந்த பள்ளிக்கூடம் உதவி செய்கிறதோ அந்த பள்ளிக்கூடம் தான் சிறப்பான தலைமுறையை உருவாக்குகிறது. நீங்களும் நானும் இவர்களும் சேர்ந்து சிறப்பான தலைமுறையை உருவாக்குவோம். டீச்சர்ஸ்க்காக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, அவர்களுடைய சம்பளத்தை இந்த வருடத்திலிருந்து அதிகப்படுத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.